வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பாரிஸ்ல சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் நடக்குது. இதுல இந்தியாவை சேர்ந்த மனு பேக்கர் அப்படிங்கிற பெண்மணி முதல் முறையாக ஷூட்டிங்ல பிரான்ஸ் மெடல் வாங்கி இந்தியாவை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். மனு பேக்கருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உண்மையிலே ஒரு பெண் முதல் முறையாக ஷூட்டிங்ல ஒரு மெடல் வாங்கியிருக்கிறாங்க ஒலிம்பிக் லெவல்லனா, அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஆனா மனு பேக்கர் ஜெயிச்ச இந்த பிரான்ஸ் மெடல் இங்க ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. இதை பற்றி யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பிஜேபியை சேர்ந்த மன்சுக் மாண்டவியா கிட்ட கேள்வி கேட்கும் போது, நியாயமா ஒரு பிளேயர் ஒலிம்பிக்ல ஒரு மெடல் ஜெயிச்சிருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க, எங்களுக்கு உண்மையிலே பெருமையா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பத்தி பேசணுமா இல்லையா? ஆனா இந்த சங்கி கூட்டத்துக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது. அடுத்தவங்களுடைய வெற்றியில கூட நாம எப்படி குளிர்காயலாம் அப்படின்னு தானே இந்த கூட்டம் முயற்சி பண்ணும். மன்சுக் மாண்டவியாவும் அதுவேதான் செஞ்சிருக்கிறாரு. மனு பேக்கருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூட சொல்லாம, பாத்தீங்களா, நரேந்திர மோடி கவர்மெண்ட் கேலோ இந்தியா மூலமா இங்க இருக்கக்கூடிய அத்லீட்ஸ என்கரேஜ் பண்றதுக்கு எவ்வளவு பண்ணி இருக்குது. இந்த மனு பேக்கர் ஒத்தை ஆளுக்கு மட்டும் நாங்க கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கோம். ஸ்பெஷல் ட்ரைனிங்காக ஜெர்மனி அனுப்புறோம், சுவிட்சர்லாந்து அனுப்புறோம், ஸ்பெஷல் கோச் எல்லாம் வைக்கணுங்கிறதுக்காக பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுத்தோம். நாங்க இவ்வளவும் செஞ்சதுனாலதான் அவங்க பிரான்ஸ் மெடல் வாங்கினாங்க. மத்தபடி அவங்க சிறப்பா ட்ரைனிங் எடுத்து கடுமையாக உழைச்சு இந்த பிரான்ஸ் மெடல் எல்லாம் வாங்கல. நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில கேலோ இந்தியான்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்ததுனாலதான் இந்த விளையாட்டு வீராங்கனை இப்படிப்பட்ட ஒரு சாதனையை செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற அளவுக்கு மோடிக்கு ஜால்ரா அடிச்சு பேசியிருக்கிறாரு. இது கடுமையான விமர்சனத்தை பல தரப்புகளிலிருந்து எழுப்பி இருக்கு. இன்னொரு விஷயம் மனு பேக்கரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். மல்யுத்த வீராங்கனைகள் பிஜேபி எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறாரு அப்படின்னு போராட்டம் பண்ணோன்னு அவர்களுக்கு ஆதரவாக பேசினவர் இந்த மனு பேக்கர். உண்மையிலேயே நாட்டுக்கு பெருமை தேடி தந்த இந்த வீராங்கனுடைய நிலைமையை நினைச்சா பரிதாபமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்குன்னு தைரியமா தன்னுடைய கருத்தை பதிவு செய்தவர் இந்த மனு பேக்கர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீராங்கனை இன்னைக்கு நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கும் அவங்க கிரெடிட் கொடுத்திருக்கிறாங்க. என்னோட இந்த வெற்றிக்கு இந்த நாட்டுடைய பங்கும் இருக்கு, கேலோ இந்தியா மூலமா எனக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் கிடைச்சது, அதனாலதான் இந்த வெற்றி எனக்கு சாத்தியப்பட்டது அப்படிங்கிற கிரெடிட்டை நியாயமா மனு பேக்கர் கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு நல்ல திட்டம் தான், சிறப்பான திட்டம். ஸ்கூல் லெவல்ல காலேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கோச்சிங்க்கு ஏற்பாடு பண்ணி ரெகுலரா ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கு அவங்களுடைய திறமையை மேம்படுத்தி நல்ல வெல் ரவுண்டட் குவாலிஃபைடு அத்லீட்ஸை உருவாக்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே சிறப்பான திட்டம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மோடி அரசுக்கு பாராட்டுகள். ஆனா அதையே நீங்க எந்த அளவுக்கு அன்பயஸ்டா செய்றீங்க அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி எழுப்பியிருக்கு. கொஞ்ச நாள் முன்னால தமிழ்நாட்டுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இன்னைக்கு பஞ்சாபை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ஹர்கத் சிங், இவர் ஃபார்மர் இந்தியன் கேப்டன், இந்தியன் ஹாக்கி டீமோட ஃபார்மர் கேப்டன். அவரும் அதே குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேலோ இந்தியா ஸ்கீம் மூலமாக நிதி ஒதுக்குவதில் பாஜக ஒன்றிய அரசாங்கம் பாரபட்சம் காட்டுகிறது, மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கிள்ளி கொடுத்துட்டு பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேஷ், குஜராத் மாநிலத்துக்கு பெரும்பாலான தொகையை அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்டையே இவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. கடந்த 7 வருடங்கள்ல எவ்வளவு நிதி போயிருக்கு எல்லா மாநிலங்களுக்கும் அப்படின்னு. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்கள் அதிகமா இது போன்ற டேலண்டட் அத்லீட்ஸ் உருவாக்கக்கூடிய மாநிலங்கள். இப்போ இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு கூட பாத்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்த 117 வீரர்கள் போயிருக்கிறாங்க. இந்த 117 விளையாட்டு வீரர்களில் கிட்டத்தட்ட 24 பேர் ஹரியானால இருந்து, 20% 24 பேர் ஹரியானால இருந்து வராங்க, 19 பேர் பஞ்சாப்ல இருந்து வராங்க. ஆனா கடந்த 7 வருடங்களில்
இவர்களுக்கு கேலோ இந்தியா ஸ்கீம் கீழே ஒதுக்கப்பட்ட நிதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாபுக்கு வெறும் 78 கோடி, ஹரியானாவுக்கு 66 கோடி. தமிழ்நாடோட நிலைமை இன்னும் மோசம். அதைத்தான் உதயநிதி சொல்றாரு. தமிழ்நாட்டுல திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த கேலோ இந்தியா ஸ்கீம் மூலமா எத்தனையோ விஷயங்களை நாம நடத்திருக்கிறோம். செஸ் ஒலிம்பியாட் நடத்தணும். இதுக்கு மாநில அரசு மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கிறாங்க. கோவிட் காலம் முடிஞ்சு யாருமே தயங்குற ஒரு காலகட்டத்துல திமுக அரசு முன் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்க நடத்துறோம், எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி பெற்று அப்படிப்பட்ட ஒரு ஒலிம்பியாட நடத்தி முடிச்சோம். உலகளாவிய செஸ் வீரர்கள் இங்க வந்து இவ்வளவு சிறப்பாக செஸ் ஒலிம்பியாட் இதுவரைக்கும் எந்த நாடுமே நடத்தினதில்லை அப்படின்னு பாராட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாக்கி சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் நடத்திருக்கோம், வேர்ல்டு சர்ஃபிங் லீக் நடத்திருக்கோம், ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் நடத்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாம கேலோ இந்தியா யூத் கேம்ஸையும் தமிழ்நாட்டுல நடத்தணும். நரேந்திர மோடி தான் வந்து சிறப்பு விருந்தினா கலந்துகிட்டு தொடங்கி வச்சாரு. இவ்வளவு செய்யக்கூடிய தமிழ்நாட்டுக்கு இவங்க ஒதுக்குன நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 20 கோடி. இன்ஃபேக்ட் இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு கூட தமிழ்நாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 7 வீரர்களை நாம அனுப்பியிருக்கிறோம். ஆனா இது போன்ற எதையுமே செய்யாத குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேஷ்க்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்கிறாங்க? உத்தரப்பிரதேஷ்க்கு 438 கோடி, குஜராத்துக்கு 426 கோடி. கேலோ இந்தியா ஸ்கீம் நாம என்ன குறையும் சொல்லல, நல்ல ஸ்கீம் தான் சொல்றோம். ஆனா அந்த ஸ்கீமுக்கு கீழே எல்லா மாநிலங்களையும் பாகுபாடு இல்லாம நடத்துங்க அப்படிங்கிற கோரிக்கையை தான் நாம முன்வைக்கிறோம். ஜெயிச்சு வந்தா யாருக்கு பெருமை? யார் அந்த பெருமையை அள்ளி பூசிக்கிறது? கடந்த தடவை ஜெயிச்சுட்டு வந்தோம்னா கூட பாருங்க, ஒவ்வொரு மேடையிலையும் ஜெயிச்சுட்டு வந்த பிளேயர்ஸோட பேனர் இருந்ததோ இல்லையோ நரேந்திர மோடியோட பேனர் இருந்தது. அப்போ அதுக்கான கிரெடிட்டை எடுத்துக்க தெரியுதுல்ல. கிரெடிட்டை எடுத்துக்க தெரிஞ்சவங்களுக்கு நியாயமா செய்ய வேண்டிய கடமையும் செய்யணும் இல்லையா? அதைத்தானே கேள்வி கேட்கிறோம். இவ்வளவு கடுமையான பாகுபாடு இருந்த போதிலும் கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்க திறமையினால ஜெயிச்சு வராங்க அந்த வீரர்கள். ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உங்களால கொடுக்க முடியல. தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்னு நாம பேசுறது ஏதோ அரசியலுக்காக பேசுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை இந்த ஒன்றிய அரசு ஒரு மாதிரி பாக்குது, பாஜக இல்லாமல் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை எப்படி வேற விதமா பாக்குது அப்படிங்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள் தான் ப்ரூஃப். இதெல்லாம் கடந்து நம்மளுடைய வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இன்னும் நிறைய மெடல்களை வாங்கி குவிக்கணும், இந்தியாவுக்கு பெருமை தேடி தரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். சென்றிருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.